சமூக வலைத்தளங்கள்ல சினிமா குறித்த செய்திகள் என்னென்ன மக்கள் அதிகம் பேசப்பட்டு வருதுன்னு சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க கிருத்திகா. வணக்கம் அழகர். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் என்னென்ன முக்கியமான ட்வீட்ஸ் எல்லாம் ட்ரெண்டாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல ஐஸ்வர்யா ராயோடைய பொண்ணு ஆராத்யா அவங்களுடைய பிறந்த நாளை 2 நாளைக்கு முன்னாடி கொண்டாடினாங்க. அந்த பர்த்டேவை பிரின்சஸ் தீமில் ஐஸ்வர்யா ராய் வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்படிங்கிற இந்த பிக்சர் வந்து லாஸ்ட் 2 நாளாக ரொம்ப அழகாக ட்வீட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிக்சரில் முக்கியமாக யாரெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததாக ஒரு முக்கியமான ட்வீட், நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க படம் இஞ்சி இடுப்பழகி. அனுஷ்காவோடைய நடிப்பிற்காக இந்த படம் நிறைய எதிர்பார்க்கப்பட்டாலும் இவ்வளவு ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஃபேவரட் ஸ்டார்ஸான ஹன்சிகாவாக இருக்கட்டும், தமன்னாவாக இருக்கட்டும், ரொம்ப வெட்ரன் ஸ்டார் ரேவதி, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான பல ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்யாவுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நயன்தாராவும் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அது உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லையாங்கிற கியூரியாசிட்டி இப்போ நம்ம எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ட்வீட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாளில் 1966 இந்தியாவிலேருந்து ஒருத்தங்க மிஸ் வேர்ல்ட் பட்டம் வாங்கினாங்க. அவங்க வந்து ரீட்டா ஃபரேயா. இவங்க இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பெண்மணி மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலேருந்து மிஸ் வேர்ல்ட் வாங்கின ஃபஸ்ட்டு பெண்மணியும் இவங்க தான் அப்படின்றத நம்ம சொல்லணும். ரீட்டா ஃபரியா ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பெருமைப்படலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ட்வீட், அடிலேயோடைய ஹலோ சாங் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணவங்க மட்டுமே 1 மில்லியன் மெம்பர்ஸ். இது மட்டும் இல்லாமல் அந்த சாங் வெளிவந்த உடனே 10 மில்லியன்ஸ்க்கு மேலே மக்கள் வந்து இந்த சாங்கை பார்த்துருந்தாங்க. அப்படிங்கிறது அது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்காகவே இருந்தது. ஐமேக்ஸில் ஷூட் பண்ணப்பட்டிருந்த இந்த சாங்க்கு அடுத்தபடியாக இப்போது அடிலேயோடைய இந்த சாங் வரப்போகுது. குறிப்பாக வென் வி வர் யங் அப்படிங்கிற இந்த சாங் வரப்போகுது. இந்த சாங் எந்த அளவுக்கு ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்து அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வருண் வீருடைய சேலஞ்ச், இந்த சேலஞ்சை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வருண் வீர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக அந்த சேலஞ்ச் எதுவாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இவருடைய சேலஞ்ச் வந்து என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற இந்த ட்வீட் இட்ஸ் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு முக்கியமான நியூஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்ச மணிரத்னம் அவருடைய படமான ஓகே கண்மணி ஹிந்தியில் எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் மீண்டும் ஆஷிகி 2 ஹிட்டுக்கு அப்புறமா ஸ்ரத்தா கபூரும் ஆதித்யா ராய் கபூரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்துலையும் ஏஆர் ரஹ்மான் தான் நம்ம எல்லாருக்காகவும் மியூசிக் பண்ணுறதுக்காக இருக்கார். கடைசியாக ஒரு முக்கியமான நியூஸ், அதாவது நாக சைத்தன்யா அவரோட பர்த்டே அன்னைக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்ல போகிறதா இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ஃபேமஸாக வந்திருந்தாலும் அந்த பொண்ணு யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேர் வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.